வந்தார். 1968ஆம் ஆண்டிலே புதிய எருசலேம் சபை அதுதான் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த 54 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரது சபை பெரிதாக விரிவடை செய்திருக்கிறார். ஏராளமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபை ஸ்தாபித்த பெரிய அவர்கள் அவருடைய காலத்தில் ஆல்மோஸ்ட் 400 ஊழியர்கள் இருந்தார்கள். எவ்வளவு? 400 ஊழியர்கள். ஆனால் அவர்கள் சென்ற பின்பு சில குழப்பங்கள் இருக்கிறது. அந்த குழப்பங்கள் மனிதர்களாகி நாம் ஒரு வேலை உருவாக்கி இருக்கலாம். இரண்டாவதாவது நாம் தவறாக வஞ்சிக்கப்பட்டு தவறான கேட்டு நாம் தப்பிதமாக நாம் நடந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சபை ஒன்றுதான். தேவனுடைய சபை ஒன்று என்றால் தேவன் அறிந்திருக்கும். தேவன் ரட்சித்த ஆத்மாக்கள் அது யார் என்பதை இறைவன் ஒருவரே அறிவார். நீங்களும் நானும் அறிய மாட்டோம். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. God knows. அது ஒருவேளை இந்தியா மாத்திரம் அல்ல, அமெரிக்காவிலும் இருக்கலாம், இங்கிலாந்திலும் இருக்கலாம், பிரான்சிலும் இருக்கலாம், ஜெர்மனியிலும் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவிலும் இருக்கலாம். அது தேவன் ஒருவர் மாத்திரம் அறிவார். சபை ஒன்றே. சபை ஒருவர் பிடிக்க முடியாது. அதை ஒருவர் உடைத்து போடுவதும் இல்லை. ஒருவேளை நீங்களும் நானும் ஊழியர்கள் பிரிந்திருக்கலாம். சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பேசிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு நாம் இருக்கலாம். கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. கிறிஸ்து ஒருவரே. கிறிஸ்துடைய சபையும் ஒன்றே.